என்னதான் நீங்கள் பில்டிங்கை வந்து பார்த்து ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் பில்டிங்கில் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க, என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, டெரஸ்லேயும் பாத்ரூம்லேயும் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பில்டிங்கோட லைஃப் குறையிறதுக்கு ஒரு மேஜரான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் தான். இந்த வாட்டர் வந்து நம்ம பில்டிங்கை சுற்றி நின்னாலும் சரி, பில்டிங்குள்ளே நின்னாலும் சரி, பில்டிங் மேலே நின்னாலும் சரி, சரியாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் நம்மளோட ஸ்ட்ரக்சர்லலாம் வாட்டர் நிற்கிது அப்படின்னாலே அந்த வாட்டர்னால ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறமே நம்ம உள்ளே கொடுத்துருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலு, இது எல்லாமே வந்து கரோடாகி பில்டிங்கோட லைஃப் வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வீடு கட்டும் போதே ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. அதை எப்படி ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் வந்து லீக் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயின்ட்ஸ் தான். இந்த மாதிரியான கார்னர் ஜாயின்ட்ஸில் தான் வந்து வாட்டர் வந்து லீக்கேஜே ஆகும். ஸோ டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, டெரஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் ஜாயிண்ட்டை வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த சர்ஃபேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். எந்த ஒரு டர்ட்டோ, எந்த ஒரு கலவை மாட்டர், இல்லைன்னா தூசி, டஸ்ட்டு, வாட்டர்னு எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ண போகிற கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBR கெமிக்கல் தான். இந்த SBR கெமிக்கல் தான் மேக்ஸிமம் நம்ம இந்த ரிப்பேர் ஒர்க்கு, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு அந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த SBR கெமிக்கலை வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ஜாயிண்ட் டேப்ஸ் வந்து கிடைக்கும் கடையில், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும். அதோட லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். இதை வந்து கார்னரில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றிலும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கோட்டிங்கை வந்து SBR கெமிக்கலும் சிமெண்ட்டும் இருக்க கோட்டிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமே அடுத்து வந்து ஃப்ளோரிங்கை வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுங்கள். ஃப்ளோரிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் SBR கெமிக்கலே வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ் பாண்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செட்டாக வரும். இது ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் வாட்டருக்கு வந்து 4 லிட்டர் லிக்விடை வந்து கலந்துக்கணும். கலந்துட்டு அது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க சிமெண்ட் மாதிரியான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தரையில் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோட் வந்து ஹரிசாண்டலாகவும், அந்த கோட் காஞ்சதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாகவும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா ஹரிசாண்டலாக வந்து நம்ம பண்ணும்போது ஒரு சில அந்த ப்ரஷ்ஷோட அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆக இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம வெர்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ஃபில் ஆகிடும். இந்த 2 கோட்டுக்கும் வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் விடாதீங்க. இது வந்து லைட்டாக காஞ்ச உடனேமே நீங்கள் வந்து செகண்ட் கோட்டை வந்து அப்ளை பண்ணிடலாம். தென் இந்த கோட் பண்ணி முடிச்சதுக்காக நீங்கள் அப்பர் கோட் பண்ணும்போது இந்த கோட் டேமேஜ் ஆகாமல் அதுக்கு மேலே கலவை போடுறதா இருந்தாலும் சரி, டைல்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி போடுங்க. கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது வழியாக வாட்டர் வந்து உள்ளே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் இது பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வாட்டர் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ட்ராப் கூட உங்களுக்கு வந்து உள்ளே இறங்காது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஆகிடும். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணி கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டோடு, கூலிங் டைல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் அடிஷ்னல் சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே அந்த சிமெண்ட் பிளாஸ்டரிங் போடுறோம்ல, அதில் வந்துட்டு கான்பிளாஸ்ட் WL எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் பாண்டோட கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 லிட்டர் × 4 லிட்டர் பேக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 16 to 18 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம தட்டுவோடெல்லாம் போடுறோம்ல, தட்டுவோடோ இல்லை கூலிங் டைல்ஸோ போட்டதுக்கப்புறமே அதோட ஜாயின்ஸை வந்து நீங்கள் ஸ்பேஸர் விட்டு போடுங்க. அந்த ஜாயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிரவுட்டிங் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிரவுட்டிங் சரியாக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஜாயின்ஸ்லலாம் வந்து தண்ணி உள்ளே இறங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த மாதிரி கிரவுட்டிங் வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் போட்டாலும் சரி, டாய்லெட்டில் டைல்ஸ் போட்டாலும் சரி, நல்லா கிரவுட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸர் விட்டு நல்லா கிரவுட்டிங் பண்ணுங்கள். ஸ்பேஸர் விடாமல் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போடாதீங்க. ஸ்பேஸர் விடாமல் போட்டிங்க அப்படின்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக அது உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கி உங்கள் பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணிடும். முடிஞ்சிச்சு அப்படின்னா பாத்ரூம்க்குலாம் கூட நீங்கள் எப்பாக்சி கிரவுட் பண்ணலாம். எப்பாக்சி கிரவுட்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கிரவுட்டும் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட உள்ளே இறங்காது. ஸோ ஸ்பேஸர் விட்டு போடுங்க. ஸ்பேஸர் விட்டு போட்டதுக்கப்புறமா நல்லபடியாக கிரவுட்டிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் நீங்கள் வந்து உங்கள் சர்ஃபேஸோட டாப்பில் வந்து அக்ரலிக் பாலிமர் பெயிண்ட்ஸ், அதாவது ஒயிட் கலரில் வரும் பெயிண்ட் மாதிரி, இதை வந்துட்டு நீங்கள் வாங்கி ப்ரஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் திரும்ப நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லீக்கேஜ் அதிகமாக இருக்காது. உங்களுக்கும் இந்த மாதிரியாக குவாலிட்டியாக வீடு கட்டணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.